அனைவருக்கும் வணக்கம். இது அறிவு பார்வை. நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்திருந்தது. அந்த நேரத்தில் திரு விஜய் அவர்களால் கல்லாப்பட்டி கூட்டணி என்றும் சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அறிவாலயம் பக்கம் வருபவர்களையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி அமைத்து வருகிறார் என்றும் ஏளனமாக பேசிய தவேக தலைவர் விஜய் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் பாசிச பாஜகவின் சதியை முறியடிக்கும் வகையில் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் போட்டியிட்ட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் பிசிக தலா 2 தொகுதிகளை கொடுத்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு பெற்ற காங்கிரஸும் அவருடன் இணைந்து இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் நாளை பொறுப்பேற்கிறது. நீங்கள் என்ன சொல்லீர்கள்? பவள விழா பாப்பா என்று எள்ளி நகையாடினீர்கள். ஆனால் இன்று அந்த பவள விழா பாப்பாதான் உங்களுக்கு பக்கபலமாக நின்று கூட்டணி கட்சிகளுக்கான சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை உங்களுடன் கைகோர்க்க செய்து இன்று நீங்கள் ஆட்சி அமைக்கிறீர்கள். அந்த நன்றியும் விசுவாசத்தையும் நீங்கள் காட்ட வேண்டியது தமிழ்நாட்டு மக்களிடம். முன்பு பேசியது போல அல்ல. இப்பொழுது உங்கள் தலையில் முள் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக செய்த அறிவித்த ஒவ்வொன்றையும் நீங்கள் தற்பொழுது நிறைவேற்ற வேண்டும். மே மாதம் முடிந்துவிட்டது. அடுத்து ஜூன் மாதம் பிறக்க இருக்கிறது. ஜூன் மாதம் 15ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 செலுத்துவீர்கள், அவருடைய வங்கி கணக்கில் செலுத்துவீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் காத்து கிடக்கிறார்கள். நீங்கள் செய்வீர்களா என்று பார்ப்போம். ஜனநாயகம் தொடரட்டும். ஆனால் இன்றல்ல என்றோ ஒரு நாள் வெகு விரைவில் திராவிடம் வெல்லும். திராவிடம் இல்லையேல் தமிழ்நாடு இல்லை என்று இங்கு நான் அழுத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.